சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் நேற்று மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து காணப்படுகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்த நிலையில் இன்றும் சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் காணப்படுவதாக சென்னை வாசிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரமாக தொடர்ந்து வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தது. நேற்று இரவு பெய்த மழை ரொம்ப குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இதுபோல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தால் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும். கிளைமேட் இன்றைக்கி நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம டெய்லி வரும்போது ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். நேற்றுக்கு பெஞ்ச மழையில் இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது, நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்த நாள் இருந்தோட இன்றைக்கி நல்லா இருக்குது. நேற்று பெஞ்ச மழைனால சார் வெயில் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு ஒரு 10 நாளாக. இப்போ இந்த மழையும் வெயிலுமா கலந்து அடிக்குது. ரெண்டாவது இப்போ நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது. நல்லா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி குழுன்னு இருக்குது சார். இது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு இது இல்லை, மத்தியானத்தில் வெயில் இருந்தாலும் இப்போ இந்த மழை பெய்கிறது நல்லா இருக்குது. ஒரு இதமாகவும் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நேற்று இரவு பெஞ்ச மழைனாலன்னு நினைக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் சூரியன் வரல, வெயிலும் இல்லை, ரொம்ப இதமான சூழல் இருக்குது. இது எங்களுக்கு வாக்கிங் வர்றதுக்கே ரொம்ப ஒரு இதமாக இருக்குது, ஒரு ஆசையாக இருக்குது இதை பார்க்கும்போதே. இதேபோல் சென்னையை அடுத்த அம்பத்தூர் ஆவடி சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. ஆவடி, திருமுல்லைவாயில், அயப்பாக்கம், பட்டாபிராம், திருநின்றவூர், பருத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் அப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நேற்று கனமழை பெய்தது. வாணியம்பாடி நகர்பகுதி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், செட்டியப்பனூர், புதூர், கச்சேரி சாலை, பேருந்து நிலையம், நேதாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 20 நிமிடத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் தருமபுரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இண்டூர், நல்லம்பள்ளி, பெண்ணாகரம், ஒட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. 1/2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலா மற்றும் அப்பர் கூடலூரில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதேபோல் கூடலூர் பஜார் மற்றும் சென்னை காசிமேட்டில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பொன்னேரி மற்றும் தாமரைப்பாக்கத்தில் தலா 3 சென்டிமீட்டரும், சோழவரம் மற்றும் பூண்டியில் தலா 2 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சேங்குன்றம், ஊத்துக்கோட்டை மற்றும் திருத்தணியில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.